திருமுறைகள் அழகாக இருந்தது. அடுத்ததாக சேட்டா சாதனா கதைகள். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது உங்களிடம் ஒரு கருத்துள்ள கதையை தான் சொல்ல போகிறேன். ஒரு கோவில் வாசல்ல ஒரு பிச்சைக்காரர் உட்கார்ந்துருந்தாரு. அந்த பிச்சைக்காரர் நினைச்சிட்டு இருந்தாரு, நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சிடும், நமக்கு இப்படி வசதியாக வாழ முடியாது, அவங்கள எப்படி பணக்கார பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். அப்போ சாமியார் போயிட்டு இருந்தாரு. பிச்சைக்காரன் சாமியார் பார்த்த உடனே போய் சாமியார் கேட்டான், சாமியாரே என் வாழ்க்கை கடைசி வரை இப்படியே இருந்துருமா, எனக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்காதுன்னு சாமியார் விட்டு பிச்சைக்காரன் கேட்டான். அப்போ சாமியார் பிச்சைக்காரன் சொல்றாரு, இது உன்னோட தலை விதி, உனக்கு இப்படியே தான் இருக்கும் அப்படின்ட்டு சாமியார் பிச்சைக்காரன் கிட்ட கேட்டாரு. அவங்க பிச்சைக்காரன் சொல்ற, நீ என்ன சொன்னா நான் கேட்பேன், என் வாழ்க்கை மாற ஏதாவது எனக்கு வழி சொல்லிட்டு பிச்சைக்காரன் சாமியார் கேட்பான். அதுக்கு சாமியார் சொல்றாரு, அப்போ உனக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு, உன் வாழ்க்கை மாறணும்னா நீ இமயமலையில் இருக்கிற சித்தர்கிட்ட தான் நீ போய் கேட்கணும் அப்படின்ட்டு சாமியார் அப்படி சொல்றாரு. அப்போ நம்ம எல்லாரும் செய்யணும், இந்த சாதாரண மலையை நம்மளால கடக்க முடியல, அப்போ அவன் அவ்வளோ பெரிய இமயமலைக்கு போனால் எப்படிதான் யோசிக்கணும். அப்போ அவன் எதையுமே யோசிக்காம அவனும் இமயமலைக்கு நான் போறேன்னு சாமியார் சொல்லிட்டான். மலை காடு ஆறு எல்லாத்தையும் கடக்கணும், அவனும் பயப்படாம போயிட்டான். அப்போ கொஞ்சம் தூரம் நடந்து வரான். கொஞ்ச தூரத்துக்கு அவன் நடந்துருக்கான். ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டு இருந்திருக்கு. அந்த வீட்டுக்கிட்ட போய் கதை தட்டிட்டான். இங்கே இமயமலைக்கு போகிற பாதை எப்படி கொஞ்சம் பாதி கட்டு கொஞ்சம் தண்ணி கட்டுங்க தாகமாக இருந்துட்டு. அப்போ அவங்க தண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி எதுக்கு இமயமலைக்கு போகிற அப்படின்னு கேட்டுட்டு, நான் ஒரு இது கேட்க போகிறேன்ட்டு அவன் சொல்லிடுவான். அப்போ அவர் சொல்கிறாரு தண்ணி கொடுத்தவர், அப்போ இது நான் சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்டுவா, என் பொண்ணு வாய் பேச முடியாது, அவளுக்கு கல்யாணமும் முடியலை, எப்போ முடியும், எப்போ அவள் வாய் பேசுவான்ட்டு சித்தத்தை போய் கேட்டுவா அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இவனும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லாமல் நான் போய் கேட்டு வரேன் அப்படின்ட்டு பிச்சைக்காரன் சொல்லலாம். அதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போனோடனே ஒரு ஒரு காடு, அந்த காடில் ஒரு மந்திரவாதி இருக்காரு. அப்போ அவர் எனக்கு மனிதர் மாதிரி வளரணும், எனக்கு நான் காட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு இருக்கேன், நான் எப்போ வெளி உலகத்துக்கு போவேன்ட்டு நீ போய் சித்தர்கிட்ட கேட்டு எனக்கு சொல்லுவியா, நான் உனக்கு அது எப்படி அவர் கேட்டேன் விட்டேன், இந்த பாதை எப்படி போகணும், காடாக இருக்குல்ல, நீ எந்த பாதை வழி போகணும் இமயமலைக்குன்னு கேட்டான். அவர் ஒரு பாதையை சொல்லிட்டு, நான் உனக்கு சொல்லியிருக்கோம்ல, அப்போ நீ எனக்கு போய் நான் எப்போ வெளி உலகத்துக்கு போவேன்ட்டு கேட்டுவான்ட்டு இவர் சொல்லியிருக்காரு. அதையும் நான் சரி போய் கேட்டு வரேன்ட்டு அவன் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அவரும் அந்த இடத்துல போய் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் இவன் கொஞ்ச நாள் தூரம் நடந்து போன உடனே ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆறு ஃபுல்லாக தண்ணி, இவன் ஒத்தையில தான் இருக்கான். இவனுக்கு அந்த ஆறு தாண்டி எப்படி போகணும்னு தெரியல. ஒரு ஆமை வருது. அந்த ஆமை நீ எங்கே போனது அவன்கிட்ட. அவன் சொல்லுதான், நான் இமயமலையில் இருக்கிற சித்தரை போய் பார்ப்போம். அப்போ சித்தரை போய் எதுக்கு பார்ப்போம்னா என் வாழ்க்கை மாற எப்படி என்ன பண்ணணும்ட்டு அவன் போய் கேட்க போறான்ட்டு ஆமைன்னு சொல்லுவான். அப்போ நான் அந்த ஆற்றை தாண்டி ஆற்ற கரையில கொண்டு விட்டுறேன், நீ என்ன ஒன்று பண்ணுங்கட்டு கேட்கலாம் அவன். அப்போ இவனுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கான். அப்போ ஆமை சொல்லுது, எனக்கு நான் தண்ணியில் மட்டும் தான் நீச்சல் அடிக்கேன், எனக்கு பறக்கையும் செய்யணும் அப்படின்ட்டு அந்த ஆமை சொல்லுது. சரி அப்போ நான் அதை போய் சித்தத்துக்கு கேட்டு சொல்லுறேன், நீ எனக்கு கரையில போய் விட்டுன்னு சொல்லுது ஆமை. அப்படின்னு சொல்லிதான் ஆமைட்டு. சரிட்டு ஆமையும் கரையில போய் விட்டுது. அதுக்கப்புறம் அவன் ஒரு வழியாக போய் சித்தரை பார்த்துட்டான். என் வாழ்க்கை எப்படியே இருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு சித்தத்தை போய் கேட்கலாம். அப்போ சித்தர் நீ இதெல்லாம் சொல்லக்கூடாது, உனக்கு நான் ஒரு 3 வேண்டுகோள் தான் தருவேன், நீ ஏதாவது 3 தான் கேட்கணும்னு சொல்லலாம். அப்போ இவன் யோசிக்கலாம், 3னா அவங்க ஒரு மகளை பற்றி ஒருத்தர் நினச்சிட்டு கேட்டாங்க, வேற ஒரு மந்திரவாதியாட்டு கேட்டாரு, வேற ஆமை கிடைச்சா, அதே 3 ஆயிட்டா. அப்போ நம்மளுக்கு எப்படி கேட்க, சரி நம்மளுக்கு கூட வேண்டாம், நம்ம தளபதி எப்படின்னா நம்மளும் இப்படியே எழுதிட்டு போயிடும், அவங்களோட ஆசையாவது நடத்தி வைப்போம், அவங்க நல்லா இருந்து போட்டு அப்படின்னு நினைக்கலாம். அப்போ இவன் சொல்லிட்டான், இந்த ஒரு பொண்ணு வாய் பேசாம திருமணம் இல்லாமல் இருக்க இந்த பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் ஆகும்னு இவர் கேட்டான். அதையும் ஒரு கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கு மந்திரவாதி வெளி உலகத்துக்கு எப்படி பண்ணுறோம் அதையும் சொல்லிட்டாரு. வேற ஆமைக்கு பறக்கணும், அதுக்கு ஒரு இது எழுதிட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை ஏதோ தண்ணி கொடுத்துருக்காரு, அது மேலே வச்சுனா அது பேர். அப்போ இவனை அந்த மாதிரி கேட்டு நன்றி ஐயாட்டு எழுதினான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆற்றுக்கு வந்தாரு. ஆமை கேட்கு அவன் வர அவன் எப்போ ஒரு வாட்டுக்கு ஆட்டுட்டு இருக்கு.
வந்து கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா நம்ம நம்மளுக்காண்டியும்